ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஒரு ஃப்ரேம், தென் ஒரு கிளாத். அது நம்ம காட்டன் கிளாத் யூஸ் பண்ண கொஞ்சம் ஸ்டிஃபாக கிரிப்பாக இருக்கும். நான் இவன் வீட்டில் இருக்க நார்மல் கிளாத்தை யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது வந்து நீடில். ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு த்ரெட்ஸ் நிறைய கிடைக்கும். இது நிறைய பிராண்ட் இருக்கு. அதில் சில பிராண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நான் இப்போ வாங்கியிருக்க அந்த பிராண்ட் வந்து சும்மா நார்மல் பர்பஸ்க்காக அப்படின்றதுனால கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்கிற த்ரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போச்சு அப்படின்னா இன்னும் நல்லா அந்த ஷைனிங் இருக்கும் அந்த த்ரெட். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் செஷனுக்காக நான் நார்மல் த்ரெட் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு ரேட் படி இது வந்து ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து 4 rupees வருது. நான் இதை யூஸ் பண்ணுறேன். தென் ஒரு சிசர், ஒரு ஸ்கேல், ஒரு பென்சில். எதுக்குன்னா நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணால் ஸ்கேல் பென்சில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக போடலாம். இல்லை அப்படின்னா இன்னும் ஃபியூச்சரில் வந்து இந்த ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. தென் ஏதாவது டிசைன் போடணும், நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஏதாவது கிளாத்ல வந்து டிசைன் போடணும் அப்படின்னா ட்ரேசிங் பேப்பர் வச்சுக்கோங்க. கார்பன் ஷீட் கிடைக்கும். கார்பன்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. ப்ளூ கலர், ஒயிட் கலர் அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்றேன். இந்த த்ரெட்டை நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்க 2 பேப்பர் இருக்கும். அந்த 2 பேப்பரை சென்டர்ல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த 2 பேப்பர்ல சென்டர்ல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த 2 பேப்பர்ல ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுக்கும் பாருங்க. 2 பேப்பர்லயும் இருக்கும். இதுல இந்த சைட்ல இங்க இருக்கு, தென் இன்னொன்னுல உள்பக்கமா இருக்கும். இன்னும் சில த்ரெட்ஸ் காட்டுறேன். அந்த ஏரோ மார்க் பாருங்க, இது மேல் சைட்ல இருக்கு. தென் ஒவ்வொன்றிலையும் அது மாதிரி எல்லா த்ரெட்லயும் அந்த மாதிரி இருக்கும். இது பாருங்க, மேல இருக்கு, இந்த சைட்ல இந்த கீழே இருக்கு. எல்லாத்துலயுமே இருக்கும். அதுல வெளிப்பக்கமா, அதாவது அவுட் சைட்ல இருக்கிற வெளிப்பக்கமா எந்த இடத்துல வந்து ஏரோ மார்க் இருக்கோ அந்த இடத்துல ஒரு த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டை பிடிச்சி டைரக்டா அப்படி இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டை முழுசா நம்ம வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு எடுத்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்றதுக்காக சொல்றேன். தென் இதுல இந்த ஒவ்வொன்றிலையும் வந்து 6 த்ரெட்ஸ் தனித்தனியா இருக்கும் பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன அந்த டிசைனை பொறுத்து உங்களுக்கு ஃபுல்லாவே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கணும் அந்த எம்ப்ராய்டரி, 6 த்ரெட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, நான் சிலர் வந்து ப்ராக்டிஸ் செஷனுக்காக நான் 3 த்ரெட்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லா பிரிச்சிங்க அப்படின்னா இதை மொத்தமும் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதான் த்ரெட்டை ஹேண்டில் பண்ற வே. தென் நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து நீடில். நீடில்ல வந்து இது மாதிரி மொத்த செட்டுமே எல்லா சைஸோடைய நீடிலும் இங்க இருக்கும். இதுல அந்த ஒரு இயர் பார்ட்னு சொல்லுவாங்க, அதாவது காது சொல்லுவோம்ல ஊசியில, த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா த்ரெட்டுமே அந்த இந்த எம்ப்ராய்டரி முழுசு இந்த 6 த்ரெட்டையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அது காது அது நுழையிற மாதிரி இருக்கிற ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் கூட எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து அந்த நீடில் செட் கிடைக்கும். நான் இப்போ தனியா ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். காது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி. இந்த 6 நூலும் வந்து உள்ள போற மாதிரி உள்ள கொஞ்சம் காது பகுதி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த ஃப்ரேம்ல நிறைய இன்ச்சஸ் ஃப்ரேம் இருக்கு. அதுல நான் பேசிக்கா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இப்போ 8 inches ஃப்ரேம் இருக்கு. 8 inches அப்படின்னா இங்க இருந்து இங்க, அதாவது இன்னர் ரிங் ஒன்று இருக்கும், மேல அவுட்டர் ரிங் ஒன்று இருக்கும். இந்த 2 ரிங் இருக்கும். இதை எப்படி லாக் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேமை எப்படி வந்து கிளாத்ல அட்டாச் பண்றது அப்படின்னு சொல்லி காட்டுறேன்.
நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதுல 2 ரிங் இருக்கு பாத்தீங்களா? அவுட்டர் ரிங் ஒன்று, ஃபர்ஸ்ட் ரிங் ஒன்று, செகண்ட் ரிங் ஒன்று. இந்த செகண்ட் ரிங்கை கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரிங்கை மேலே வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்த ரிங் உள்ளே போயிடும். இந்த ரிங்கை உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கிளாத்தை கொஞ்சம் சைடில் பிடிச்சி நல்லா கிரிப்பாக இழுத்து விட்டுக்கோங்க. இது எவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்டிஃபாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக எம்ப்ராய்டரியை ஈஸியாக போடலாம். பாருங்க, இந்த ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இந்த கிளாத் வந்து உள்ளே போகக்கூடாது. கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு நல்லா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் grip கிடைக்குதோ அந்த அளவுக்கு எல்லா சைடும் இழுத்து விட்டுக்கோங்க. இதை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதான் பார்த்தீங்களா, இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து ஒரு ஃப்ரேம்ல கிளாத் ஃபிக்ஸ் பண்ற மெத்தட். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது லைன்ஸ் இப்போ பேசிக்கா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா நான் இது மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் அடுத்த வீடியோஸ்ல போடுறேன். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 1 மந்த்க்குள்ள ஃபுல்லா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்கேல் வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. சரி, போதும். இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி நம்ம ஈஸியா பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.